மேக்னெட்டிசம் லெசனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதில் வந்து ஒரு காயில் வந்து வைண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். வைண்டிங் பண்ண காயில் நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தம்ப் இருக்குல்ல, அந்த தம்போட அந்த டைரக்ஷன் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து த எண்ட் சர்க்கிளிங், அந்த சர்க்கிள் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகே, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த சர்க்கிள் காயில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தம்போட டைரக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த சர்க்கிள் காயிலோட சர்க்கிள் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, இப்போ மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து எதை வந்து டிஃபைன் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை நம்ம எப்படி டைட் பண்ணுவோம், கிளாக் வைஸில் டைட் பண்ணுவோம்ல, அந்த கிளாக் வைஸில் டைட் பண்ணுவோம். ஆன்டி கிளாக் வைஸில் எப்படி பண்ணுவோம், லூஸ் பண்ணுவோம். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டைரக்ஷன் சேம் ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூவை எந்த பக்கம் நம்ம டைட் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனில் தான் கரண்ட்டோட டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ்வெல் ரூல் வந்து என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், டெஃபினிஷன் ஆஃப் பயட் சாவர்ட் லா. ஓகே, அங்கே டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த டயக்ராமில் வந்து டிபின்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு, டிஎல் அப்படின்றது வந்து மேக்னிடியூட் ஆஃப் லென்த் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, அடுத்தது வந்து ஐன்னது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த டயக்ராமில் வந்து காப்பர் ஒயரை வந்து என்ன பண்ணுவோம், வைண்டிங் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்க ஒரு பேட்டரியை வந்து அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிட்வீனில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஎல் இருக்கிற ஸ்மால் லென்த் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே அப்பியர் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்பியர் ஆகிறது தான் இந்த பயட் சாவர்ட் லா வந்து என்ன பண்ணுதுன்னா டிஃபைன் பண்ணுது, எக்ஸ்பிளனேஷன் தருது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, டிபி ஈக்குவல் ஐடிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஓகே, இப்போது அந்த இடத்துல ஈக்குவல் இருக்குல்ல, அந்த ஈக்குவல் இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா டிபி அந்த ஈக்குவலை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனலை வந்து ஆல்ஃபா மாதிரி இருக்குல்ல அதை வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்போ டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐடிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டான்னு இருக்குது. ஓகே, அப்போது இதை என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவோட அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் கீழே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களா, டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐ. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐ. டிபி என்னன்னு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐ என்னன்னு இது கரண்ட். அப்போது இந்த கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இல்லைனா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். ஓகே, அடுத்தது வந்து டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஎல். இங்கே டிஎல்னா ஏற்கனவே நான் எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருக்கிறேன், டிஎல்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஓகே, அப்போ டிபின்னா இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு the small distance of the element. அடுத்தது வந்து தேர்டு பாருங்க, dB வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டாவுக்கும் இது எப்படி டிபி வந்து எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. டிபின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆங்கிள் ஆஃப் சைன் தீட்டா. ஓகே, அடுத்தது வந்து ஃபோர்த்து பாருங்களேன், டிபி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 1 பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் ஸ்கொயர் சொல்கிறது வந்து ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ சொல்லும் போது ரைட் பண்ணும்போது எப்படி எழுதணும், டிபின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி the magnetic field inversely proportional to square of the distance. ஏன்னா 1 by r square தானே இருக்குது. அப்போ வந்து சொல்லும் போது எப்படி சொல்லணும், 1 by r square inversely proportional. ஓகே, அப்போ magnetic field direct. அடுத்தது வந்து dB வெக்டார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1 பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர் ஸ்கொயர் என்னது எதை மென்ஷன் பண்ணுது, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஏன் வந்து இன்வெர்ஸ்லின்னு சொல்கிறோன்னா 1 பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, அப்போது அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து டிபி ஈக்குவல் ஐடிஎல் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. அப்போது அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குல்ல, அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு பதில் என்ன பண்ணுறோம், கேன்ற வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். கேன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, கேவோட வேல்யூ வந்து கீழே நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்,
மியூ நாட் டிவைடட் பை 4 இந்த மியூ நாட் டிவைடட் பை 4 எங்கே எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம், கேன்ற இடத்துல எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே மேலே என்ன வேல்யூ இருக்குது, டிபி ஈக்குவல் கே ஐடிஎல் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டான்னு இருக்கா. கேக்கு பதில் மியூ நாட் டிவைடட் பை 4 வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, dB equal mu naught divided by 4 IDL divided by r square sin theta. It is equation 1 கிடைக்குது. இப்போ using integration method apply பண்ணுறோம். integration method எதுக்கு apply பண்ணுறோம், b vector equal integral dB vector. ஏற்கனவே dB vector மேலே equation 1ல இருக்கு பாருங்க, அந்த equation 1ல இருக்கிற அந்த dB vectorோட வேல்யூ வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, mu naught divided by 4 IDL r square r cap என்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. mu naught I divided by 4 என்ன பண்ணுறேன்னா இன்டகருக்கு வெளியே வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது என்ன வரும், எனக்கு வேல்யூ mu naught I divided by 4 integral dl vector into r cap divided by r square என்ற வேல்யூ எனக்கு ஃபைனலாக கிடைக்குது. ஸ்பெஷல் கேசஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தீங்கன்னா P லைஸ் ஆன் த கண்டக்டர். ஓகே, Pன்ற பாயிண்ட் வந்து கண்டக்டர்லேயே இருந்துச்சுன்னா தீட்டா வந்து எப்படி இருக்கும், 0வா இருக்கும். டிபியோட வேல்யூ எப்படி இருக்கும், 0வா இருக்கும். P பாயிண்ட் பர்பண்டிகுலர் டு த கண்டக்டர். அந்த Pன்ற பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா கண்டக்டருக்கு தீட்டா ஈக்குவல் 90 டிகிரியாக இருக்கும். பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி தானே, தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி. டிபியோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எப்படி இருக்கும், ஐடிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் என் கேப்னு இருக்கும். இங்கே என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன் இன் த காயில். ஓகே,